ஹலோ கைஸ், நான் தான் என்ன இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, RC 450cc பார்த்தீங்கன்னா பைக் வரப்போகுது. அதுவும் ட்வின் சிலிண்டர் வச்சு வரப்போகுது. நம்ம இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை, ஆனால் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்க போகுது, அது என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது, என்றைக்கு லான்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா RC 200 இப்போ கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் கேட்டுருந்தீங்க, 390 கேட்டுருந்தீங்க. ப்ரோ எப்போ லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், சரியா? கமெண்ட்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு வீடியோ தனியாக ரெடி பண்ணி போடுறேன். நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். 450cc எப்படி லுக் இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமே பார்த்துலாம், சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா லுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேஸ்டு பைக் மாதிரி தான் தெரியுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CF மோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட தான் இது இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனா பிராண்ட் கைஸ், ஓகேவா? இப்போ இந்த பைக்கும் லான்ச் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் லான்ச் ஆகிருக்கு. நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி லீக் ஆயிருன்னு சொல்லிட்டு, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு வந்து லீக் ஆயிருந்துச்சு, 2024-25 இருக்கட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கேட்டிங்க, அதாவது RC 200 ப்ரோ எப்படி ப்ரோ வரப்போகுது, எப்போ வருது இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இதே லுக்கில் தான் அதுவும் வரப்போகுது. நீங்கள் RC 200 இருக்கட்டும் இல்லை RC 390 இருக்கட்டும், இதே லுக்கில் தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நிறைய லீக் ஆயிருந்துச்சு, ஓகேவா? அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஓகே, நம்ம இது லுக்விஸ் பார்த்தீங்கன்னா இது பேக் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒசந்துருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி RC 200 RC 390 பார்த்தீங்கன்னா பேக் சீட்டும் ஒசந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ RC 200 RC 390 இருக்கட்டும், அதோட பேக் சீட் நீ பார்த்துருவோம். இப்போ உள்ள பைக்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒசந்தான் இருக்கும். ஆனால் இந்த பைக் 450 இருக்குதுல்ல, இந்த பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக ஒசந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்தியன் இது வரும்போது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும், அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் லுக் இதே தான் இருக்கும், சைடு இதெல்லாம் இருக்கும். பேக் சீட் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக கொஞ்சம், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ஓட்டுற மாதிரி இருக்குது, சரியா? அதனால உங்களுக்கு வந்து பில்லியனுக்கு கொஞ்சம் சீட் கொஞ்சம் பெருசாக இருக்க வர வாய்ப்பு இருக்குது, சரியா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், CF மோட்டோ சொல்லிட்டு ஒரு பிராண்டு, சைனா பிராண்ட் சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய பைக்ஸ் இறக்கியிருக்காங்க. அதில் CF மோட்டோ 450 SR ஒரு பைக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த 450 இன்ஜினும் வந்து சேமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா KTMமும் அதுவும் கொலாபரேட் பண்ணனால ரெண்டுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், இன்ஜின் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க, அதான் சொல்ல வரேன், ஓகேவா? அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இந்தியன் இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா 4.7 lakhs இருக்குது. நமக்கு எங்கேயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 lakhs கிட்ட வந்துடும் கைஸ். 5 lakhs கண்டிப்பாக வந்துடும், சரியா? ஆன் ரோட் ப்ரைஸை நான் உங்களுக்கு இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். இந்த லுக் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இந்த பைக் நீங்கள் வந்தால் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். RC 200 கண்டிப்பாக சொல்கிறேன், இதே மாதிரி தான் லுக் வரப்போகுது. லுக்கு நீங்கள் வந்து பழைய RC BS3 எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினச்சிங்க, கொண்டு வர மாட்டாங்க. இதே லுக்கில் தான் வரப்போகுது, சரியா? ஃப்ரெண்டு இதே தான், ஹெட்டு பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். சிங்கிள் ப்ராஜெக்ட் லேம்ப் வச்சு தான் வரப்போகுது, சரியா? ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். 450cc பேர் ட்வின் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல்டு, அது எல்லா பைக்கில் கொடுக்குற மாதிரி தான். 270 டிகிரி கிராங்க் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லோடர் சென்சிங் கியூப் சீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பை டைரக்ஷனல் கியூப் சீட்டர்னு சொல்லுவோம், அவங்க இப்படி சொல்கிறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா 56 HP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா 39 நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேவா? உங்களுக்கு அந்த வெயிட் தான் உண்மையிலே சொல்ல போனால் 168 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். இது டாப் ஸ்பீட் எவ்வளோ சொல்கிறாங்க, 190 சொல்கிறாங்க. நமக்கு ரியல் லைஃப்பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி தெரியல, அவங்க டாப் ஸ்பீட் பிடிச்ச அப்புறம் தான் தெரியும். இதுக்கு சிங்கிள் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது எப்போ வரும்னு நிறைய பேர் டவுட் இருக்குங்க கைஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 2028 நமக்கு இந்தியாவுக்கு வரும்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து RC 200 வரல, புதிய மாடல் புதிய லுக் வச்சு இன்னும் வரல. அது மாதிரி RC 390 வரல. அதுக்கப்புறம் தான் இந்த 450 வர வாய்ப்பு இருக்குது கைஸ். ட்வின் சிலிண்டர் எப்படி இது நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா 5 lakhs மேலே தான் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வென்ச்சர் 390 இருக்குது, தெரியுமா? டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4.7 lakhs கிட்ட வருது. EMI கட்டி முடியும் போது 5 கிட்ட வந்துடும் கைஸ். அதனால இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் இருக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ். இது காம்படிஷன் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Aperla RS 457 இதோட காம்படிஷன் இருக்கும். ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல போனால் இந்த பைக் தான் இருக்கும்னு நம்புகிறேன், வந்துச்சுன்னா, ஓகேவா? அதுமாதிரி இந்த 2 பைக்கோட கம்பேரிசன் வீடியோ வேணால் கேளுங்க. இதேமாரி ஏதாவது வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகேவா? கொஞ்சம் லென்த்து கூடி போயிருக்கும், ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.